சிறந்த மனிதர்களாக, பாவமற்ற மனிதர்களாக நபிமார்களை ஏற்படுத்தினான். நபிமார்களை விடவும் சிறந்த மனிதர் உலகத்தில் கிடையாது. நபிமார்களுக்கு உண்டான அந்தஸ்துகளில் அதற்கு அடுத்த அந்தஸ்தை வகிப்பவர்கள் சஹாபாக்கள். நபிமார்களை தவிர்த்து விட்டு சஹாபாக்களை விட உயர்ந்தவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. அந்த சஹாபாக்களிலேயே முதல் இடத்தை பிடித்தவர். சொல்ல போனால் வாழ்ந்தால் ஜீவனை போலதான் வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் காட்டி பேசியவர். உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இந்த உம்மத்தில் வாழ்ந்து சென்றவர். உத்தமசீலர், நபியின் நேசர் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த ஜும்மா சமர்ப்பணம். உண்மையில் இவருடைய வரலாற்றை எடுத்து நாம் படிக்க போனால் ஆச்சரியப்பட்டு போவோம். ஒருவருடைய வாழ்நாட்களில் குடும்பமும் வேலை வாய்ப்பாளர்களும் அனைத்து துறைகளும் இருந்தும் கூட அல்லாஹ்வை இப்படி நெருங்க முடியுமா என்பதை அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கை வரலாறில் இருந்துதான் நம்மால் பாடம் படிக்க முடியும். அவ்வளவு அல்லாஹ்வுடன் நெருக்கம் பெற்றவர்கள், அவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்கள், நாயகத்தின் நேசம் பெற்றவர்கள். இவ்வளவு அமல்களை சேகரிக்க முடியுமா என்று அவர்களை வரலாற்றை படித்தால் நமக்கு தலை சுற்றி போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு சபையிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இப்படி சொன்னார்கள், உங்களில் யாராவது இன்று ஜனாஸா தொழுதீர்களா? எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருக்க கை உயர்த்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நாயகம் அடுத்து கேட்டார்கள், உங்களில் யாராவது இன்றைக்கு சதகா செய்தார்களா? எல்லா சஹாபியும் அமைதியாக கையை உயர்த்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களில் இன்று யாராவது நோயாளியை விசாரித்தீர்களா? அதற்கும் கையை உயர்த்தினார்கள். நான் யா ரசூலல்லாஹ். உங்களில் இன்று யாராவது நோன்பு வைத்திருக்கிறீர்களா? அதற்கும் கையை உயர்த்தினார்கள். நான் யா ரசூலல்லாஹ். உங்களில் இன்று யாராவது குர்ஆனில் இருந்து சில ஆயத்துக்கள் ஓதினீர்களா? ஏராளமான ஹதீஸுகள் அது போய்கொண்டே இருக்கிறது. எல்லோரும் எல்லா நற்கர்மங்களையும் அன்று ஒரு நாளில் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸில் அப்படியே வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு சொல்வார்களாம், இந்த அபூபக்கர் சுவனத்துக்கு சொந்தக்காரர், வாழ்ந்தால் அவரை போல நீங்கள் வாழுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாற்றிலிருந்து எதை சொல்வது என்று தெரியாது. அவ்வளவு அல்லாஹ்வுடைய இறைநேசத்தையும் அவ்வளவு அமல்களையும் மிக சுருக்கமான வாழ்க்கையிலே ஏராளமான நபியும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்றவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாக்களும் பார்த்து போராமைப்பட்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படியே சொல்வார்களா, அபூபக்கர் உங்களுடைய வாழ்நாட்களில் ஹிஜ்ரத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த குகையிலே வாரே ஹிராவில் தாங்கள் இருந்தீர்களே, அப்பொழுது பெற்ற அந்த ஒரு நன்மையை மட்டும் எனக்கு கொடுங்கள். எனது வாழ்நாள் முழுக்க இந்த உமர் செய்த அமல் நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அபூபக்கரே, அந்த ஒரு நன்மையை மட்டும் எனக்கு கொடுங்கள் என்று சொல்வார்கள். அவ்வளவு பெரிய நன்மை அல்லவா ஹிஜ்ரத் என்பது, சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் மிக பெரும் தொடர்பை ஏற்படுத்தியது ஹிஜ்ரத். பக்க பலமாக நின்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா கட்டத்திலும் நாயகத்துடன் வாழ்நாள் முழுக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அமல்கள் என்று பார்த்தால் ஏராளமாக நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இந்த தீனுக்காக யாரெல்லாம் இந்த சஹாபாக்களில் உதவி செய்தார்களோ, பொருட்காசுகளை கொடுத்தார்கள், உடல் தியாகம் செய்தார்கள், குடும்பங்களை இழந்து வந்திருக்கிறார்கள், முஹாஜிர்களாக இருந்தார்கள், அன்சாரிகளாக இருந்தார்கள், தீனுக்காக எவ்வளவு பெரிய சஹாபி எவ்வளவாக எடுத்து கொடுத்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த உலகத்திலேயே நான் கைமாறு செய்து விட்டேன், நான் திருப்பி கொடுத்து விட்டேன், என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து விட்டேன். ஆனால் எனது அபூபக்கருக்கு மட்டும் என்னால் கொடுக்க முடியவில்லை. நான் இன்னும் மீதமாக்கி வைத்திருக்கிறேன். நான் எதை கொடுத்தாலும் அது அபூபக்கருக்கு சமர்ப்பணமாக ஆகாது. எனவே நாளை மறுமையிலே அல்லாஹ்
எனது அபூபக்கருக்கு நான் கொடுப்பேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கை வரலாறு நீட்டம் நம்மால் காண முடியும். முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் தொடர்பை பெற்றவர்கள், அவ்வளவு அமல்களுக்கும் சொந்தக்காரர், யாருக்கும் சொல்ல முடியாத பல சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். நான் நாளை சிவனை போவேனா, சூனத்திற்கு போகக்கூடிய தருவாயில் அல்லாஹ் எனக்கு என்னெல்லாம் கொடுப்பான், எந்த வாயிலில் எனக்கு சூனத்தை அல்லாஹ் கொடுப்பான். எவ்வளவோ அமல்கள் செய்திருந்தாலும் கூட எனது அமல்களை குறித்து உண்டான பயம் இருக்கும். நான் சுவனம் போவேனா நரகம் போவேனா என்ற ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போமே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே ஒரு 10 சஹாபாக்களை கை காட்டி சொன்னார்கள், இந்த 10 பேர் அஜரத்துல் முபஷ்ஷரா, இவர்கள் சுவனத்திற்குரிய சஹாபாக்கள் என்று உலகத்திலிருந்தே பெருமானார் அவர்களுக்கு சுப செய்தி சொன்னார்கள். அதில் முதலாக வருபவர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படியே கேட்டார்களாம், யா ரசூலுல்லாஹ், நான் சுவனத்திற்கு போவேன் என்று சொல்லிவிட்டீர்கள், ஆசையாக இருக்கிறதே, நான் எந்த வாயிலில் நுழைவேன்? சுவனத்திற்கு 300 வாசல்கள் இருக்கிறது, எந்த வாசலில் நான் சுவனத்திற்கு போகுவேன்? சில அமல்களின் காரணமாக அந்த அமல்கள் செய்வதனால் சில வாசல்களை அந்த அமல்களுக்குரியவர்களுக்கு திறந்து விடப்படும். நாம கேள்விப்பட்டதாங்க, ரய்யான் என்ற ஒரு மாளிகை இருக்கிறது. அது உண்மையில் சொல்ல போன சுவனத்தினுடைய ஒரு வாசல். அது யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் நோன்பாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரய்யானை திறந்து வைத்திருக்கிறான். அவர்கள் ரய்யானின் வருமான சூனத்திற்கு போவார்கள். இதெல்லாம் ஹதீஸில் படிக்கிறோம். அப்படி எனக்கு ஏதாவது சுவனத்திற்குரிய வாசல் என்று சொல்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது அபூபக்கருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், அபூபக்கர், உங்களுக்காக சுவனத்தில் எந்த வாசலையும் அல்லாஹ் நியமிக்கவில்லை. நீங்கள் நாடினால் எந்த வாசலிலும் உள்ளே வரலாம். 300 வாசலும் கேட்கிறது, 300 வாசல்களும் கேட்கிறது. எனக்குரியவர் அபூபக்கர் என்று கேட்கிறது, எனக்குரியவர் அபூபக்கர் என்று கேட்கிறது. நீங்கள் நாடிய வாசலில் சுவனத்திற்கு போகலாம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சிறப்புகள் என்று பார்த்தால் நாம் ஏராளமாக ஹதீஸுகளில் காண கிடைக்க முடியும். என்றால் அவ்வளவு அமல்களுக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரணமாக ஒரு மனிதன் அப்படி வாழ முடியுமா என்று சொல்ல முடியாது. எல்லா சஹாபாக்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை. அந்த அபூபக்கருடைய வரலாற்றை, ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நாம் தெரிந்து வைத்திருப்பது நம்மின் மீது உள்ள ஒரு கடமை என்றே சொல்லலாம். ஏனென்றால் பொதுவாக இஸ்லாத்தில் எந்த சஹாபாக்களை மறுத்தாலும் அவர் பெரிய பாவி, அவர் பாவத்திற்குரியவர், பெரும் பாவியாக இருப்பார். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும் மறுத்தால் அவர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது, அவர் காஃபிர். யாராவது ஒருவர் நான் இஸ்லாத்தில் நபிமார்களை மறுக்கிறேன் என்றால் எப்படி காஃபிரோ அதுபோல மற்ற சஹாபியை மறுத்தால் அவர் வெறும் பாவியாக ஆகுவார். ஆனால் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் கிடையாது, நான் இவரை சஹாபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு முஸ்லிம் சொன்னால் அவன் முஸ்லிம் அல்ல, அவன் காஃபிர் என்கிறார்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள். காஃபிராவதற்கு அவன் என்ன செய்து விட்டான்? அல்லாஹ்வை ஏற்கவில்லையா? அல்லாஹ்வுக்கு என்ன ஷிர்க் வைத்து விட்டானா? அல்ல, குர்ஆனை ஏற்றவர் தான் முஸ்லிமாக இருக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனில் 10 இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுகிறான். அதிலும் குறிப்பாக ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான், இது யகூலு லி ஸாஹிபிஹி. நாம் சொன்னமே அந்த காலை நிலாவில் பெருமானாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்று சொன்னோமே, அந்த வசனத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது இது யகூலு லி ஸாஹிபிஹி என்று சொல்கிறான். அவர் தன்னுடைய சகோதரருக்கு, தன்னுடைய நண்பருக்கு அவர் சொன்னார். அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அபூபக்கர் ரசூலுக்கு தோழராக இருந்தார். எனவே தோழராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி அதை மறுத்தார் என்றால் அவர் காஃபிராகி போகிறார். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நாம் அப்படி பார்க்க முடியும். நமக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்தது என்னவென்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வரலாற்றை எடுத்து படித்தாலே நம்மிலே பலர்கள் நினைத்திருப்போம், ரொம்ப இரக்க மனமுடையவர், மென்மையானவர். உண்மைதான், மிக இரக்க மனமுடையவர், மிக மென்மையானவர். யார் எந்த தவறு செய்து வந்து விட்டாலும் உடனே மன்னிக்க கூடியவர், எல்லா விதமான இரக்க குணங்களுக்கும் சொந்தக்காரர், எல்லோரும் மீதும் அதிக பாசமும் பிரியமும் கொண்டவர். அவ்வளவு சீக்கிரமாக கோபம் வர
வைக்க முடியாது, அது அபூபக்கர் அவர்களை என்றெல்லாம் படித்திருப்போம். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய கொள்கை பிடிப்பில் யாராவது தப்பு செய்துவிட்டால், ஏதாவது மார்க்கத்தில் தவறு செய்துவிட்டால், யாராவது சரிவர மார்க்க சட்டங்களில் தவறிழைத்து விட்டார்கள் என்றால் அதற்கு எந்த கட்டத்திலும் அபூபக்கர் வளைந்து கொடுத்ததே கிடையாது. மார்க்கம் என்று வந்துவிட்டால் அப்படியே நின்ற இடத்தில் இருப்பார்கள். யாருக்காகவும் எந்த நேரத்திலும் சரி இது போகட்டும் என்று சொன்னதே கிடையாது. பெருமானாருடைய வஃபாத், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் என்றால் எப்படி இருக்கும்? எல்லா சஹாபாக்களும் செயலிழந்து போய்விட்டார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த அடுத்த கட்டத்தில் தலைமைத்துவத்தை பணியேற்பதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பெருமானார் ஜீவித்த காலத்திலே சொல்லிவிட்டார்கள். நாயகத்தினுடைய வஃபாத்தை நல்லதாக கருதிய சில எதிரிகள், நாங்கள் ஜகாத்து கொடுக்க மாட்டோம், தொழுகையெல்லாம் தொழுவோம், ஆனால் ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று ஒரு சிலர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் சொன்னதெல்லாம் உமர் ரலியல்லாஹுடைய காதுக்கு வருகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு காதுக்கு வருகிறது, அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. சில பேர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம், நாங்கள் தொழுவோம் ஆனால் ஜகாத் எல்லாம் கொடுக்க மாட்டோம், பெருமானார் தான் இறந்து விட்டார்களே என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கு மத்தியிலே அங்கு ஒரு சின்ன மஷூரா நடக்கிறது. இப்ப என்ன செய்வது? பெருமானாருடைய வஃபாத்தினுடைய செய்தி நாயகத்தை இன்னும் அடக்கம் செய்ய கூடவில்லை. இப்பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கொஞ்சம் இதை விட்டு பிடிக்கலாமே, ஏன்னா சட்டம் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இதைதான் சரியாக நேரம் என்று கருதி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். எனவே பெருமானாருடைய அடக்கம் எல்லாம் முடிந்த பிறகு அதற்கு என்ன செய்யலாமோ அதை நாம் செய்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது அதுவரையும் பேசாத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது கண்டித்து சொன்னார்களாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை, ஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியத்தி கஃபாருன் ஃபில் இஸ்லாம். என்ன உமர் அறியாம காலத்தில் மிகப்பெரிய திராணி பெற்ற உமர் இஸ்லாத்திற்குள்ளே வந்தவுடன் கோடையாகி போய்விட்டாரா? எந்த கட்டத்திலும் ஜகாத்தில் நான் வளைந்து கொடுக்க மாட்டேன், பெருமானாருடைய வஃபாத் என்றால் இருக்கட்டும், யாராவது இதற்கு மேல் ஜகாத்தை கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தார்கள் என்றால் ஒட்டகத்தினுடைய அந்த கயிறு அளவுக்கு ஜகாத்தை மறுத்தாலும் அவருடன் நான் போர் செய்வதற்கு தயார், யார் வரவில்லை என்றாலும் இந்த அபூபக்கர் தனியாக நான் போர்க்களத்திற்கு போகுவேன் என்றார்கள். பெருமானார் விட்டு சென்ற அந்த தீனை எவ்வளவு பக்குவமாக எடுத்து பிடித்ததினால் அப்படியே நம்மிடத்திலே தீன் வந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அப்படியே சொல்வார்களாம், அபூபக்கர் இல்லை என்றால் இந்த தீன் நம்மிடத்திலே சரியாக வந்திருக்கிறார். நேரம் கிடைத்து விட்டது என்று சொல்லி பேசியவர்களுக்கு அப்பொழுதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கொள்கையின் பிடிப்பின் காரணமாக நம்மிடத்திலே தீன் இப்பொழுது சரியாக வந்து சேர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வரலாறு என்பது அவ்வளவு சுவாரஸ்யமானது. நாம் படிக்க வேண்டியது, பாடம் படிக்க வேண்டும். நம்முடைய இஸ்லாமியர்களிலேயே முதல் மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு. இஸ்லாத்தை ஏற்ற ஆண்களின் முதல் மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு. உலகம் அழியும் கால வரையும் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு வருகிறார்களோ அவர்கள் இருந்த ஒரு பங்கு ஈமான், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு என்பவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் அவருடைய ஈமானுடைய தராசுக்கு அருகிலே வேறு யாருடைய ஈமானுடைய அளவுகோலையும் விட முடியாது. அவ்வளவு கனமான ஈமான் அது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமான் என்றால் அது வந்தது பெருமானாரிடமிருந்து வந்திருக்கிறது. உடை, நடை, பாவனை அனைத்தும் நாயகத்தை போலவே அபூபக்கர் ரலியல்லாஹு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இஸ்ரத்தின் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு மதீனாவுக்குள்ளே வரும் பொழுது யாரு நபி யார் அவருடைய தோழர் என்றே தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்கள் கை வைத்திருந்த துண்டை எடுத்து குடை போல பெருமானாருக்கு பிடித்தவர்கள் தான் இருந்தவர்கள் எல்லாம் வந்தவர் நபியின் தோழர், அவர்தான் நபி என்று ஒப்புக்கொண்டார்கள், நினைத்தார்கள். அவ்வளவு அச்சங்கள், நடை, உடை, பாவனை அனைத்தும் பெருமானாரை போன்றே இருந்தார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் சிந்தனை செய்வதும் கூட இருவரும் ஒரே மாதிரியான சிந்தனை கொண்டவர்கள். ஏதாவது ஒரு கைதி கொண்டு வரப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று மசூரா செய்யும் பொழுது பெருமானாரோடு நினைத்திருந்தார்கள் என்றால் அந்த நினைப்புக்கு அப்படியே சரியாக நினைப்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமாகத்தான் இருப்பார்கள். எல்லா விஷயத்திலும் நாயகத்தினுடைய சிந்தனையும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சிந்தனையும் ஏறத்தாழ நேர்முகமாகவே இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை. 1500 சஹாபாக்கள் உம்ரா செய்ய வருகிறார்கள், எதிரிகளால் தடுக்கப்படுகிறார்கள்.
தடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. காபிர்களுக்கு முழுக்க முழுக்க சார்பான ஒப்பந்தம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கையெழுத்து விட்டார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை பார்த்தால் முழுக்க முழுக்க இஸ்லாமுக்கு எதிராக இருக்கிறது. யாராவது இஸ்லாமுக்கு இஸ்லாத்தை ஏற்று அங்கிருந்து உங்க பக்கம் வந்தால் நீங்கள் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆனால் எங்க பக்கம் யாராவது வந்தார்கள் என்றால் காபிர்களாக நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். அதே நேரத்தில் எந்த பக்கத்திலிருந்து யாராவது உங்களிடம் வந்தால் அந்த ஈமானை நீங்கள் ஏற்றுக் கொள்ளக்கூடாது, மறுபடியும் எங்களிடம் அனுப்பிவிட வேண்டும். ஏராளமான ஒப்பந்தம் போட்டார்கள். அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிமுக்கும் மாற்றமாக இருக்கிறது. நாயகம் அதிலும் கையெழுத்திட்டார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் கையெழுத்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு செய்தி வந்தவுடன் எதையுமே அப்படியே கேட்கக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு வருவார்கள். நாயகத்திடம் போய் அதையே கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், நாம் சத்தியத்தில் தானே இருக்கிறோம், இல்ல வேற ஏதாவது நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருள் வந்து ஏதாவது சொல்கிறீர்களா? நாம் சத்தியத்தில் தானே இருக்கிறோம், ஏன் இந்த ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திட வேண்டும்? நம்மிடத்திலே சக்தி இல்லையா? நம்மிடத்தில் போர் செய்ய முடியாதா? எல்லா சகாபாக்களும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நாங்கள் செய்தால் உம்ரா செய்வோம், இல்லை என்றால் இந்த இஹ்ராமை கட்டிவிட்டு போர் செய்ய தயாராக இருக்கிறோம். எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள். எல்லாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையெல்லாம் கேட்ட கேள்விக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், அன ரசூலுல்லாஹ். சில இடத்துக்கு அப்படி பேசினால்தான் அந்த இடத்திற்கு அது சரியாக வரும். நாயகம் அப்படியே சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்து எதுவும் பேசவில்லை. உமர் ரலியல்லாஹுவும் அடுத்து பேசவில்லை, போய்விட்டார்கள். இது சொன்னது அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கும் தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து இதே செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் உமர் ரலியல்லாஹு போய் சொல்கிறார்கள், நாயகம் கையெழுத்து விட்டார்களாமே, இது தேவையா? எனக்கு என்னவோ சரியாக படவில்லை, நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று அபூபக்கர் ரலியல்லாஹுவுடன் கேட்கும் பொழுது ஹுதைபியாவினுடைய அந்த உடன்படிக்கையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அப்படித்தான் சொல்கிறார்கள், ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த எவ்வளவு இருவருடைய மனப்பான்மையும் அந்த மனதும் ஒன்றுபட்டு ஒரே இடத்துல இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்படியே உமர் ரலியல்லாஹுவுக்கு அந்த மனம் தாங்க முடியவில்லை. இவ்வளவுமா நாம் அந்த எதிரிகளிடம் படித்து கொடுக்க வேண்டும், ஏன் வளைந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்ச்சியே இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படிதான் அல்லாஹ் குர்ஆனிலே அந்த ஆயத்தை இறக்கிறார். அதுபோல ஒரு வசனம் நமக்கு காண கிடைக்காத குர்ஆனிலே ஒற்றை வார்த்தை பெருமானாருடைய புகழை அனைத்தும் எடுத்து அப்படியே சொல்லும். நாயகத்தினுடைய வார்த்தையை முழுக்க பெயரை அந்த இடத்தில் மட்டும்தான் நான் படிக்க முடியும். நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொன்னான். நாயகம் சொன்னார்கள் அன ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள் ஹுவ ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது தான் ரசூல். அவர் சொன்னதுதான் சட்டம். அவர் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆயத்திற்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதையும் பேசவில்லை, அப்படியே அதை ஒப்புக்கொண்டார்கள். எனவே இருவருடைய மனமும் அப்படி பக்குவம் பெற்றிருந்தது. ஒரு விஷயத்தில் முடிவு செய்தால் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவும் மிகச் சரியாக இருந்தது. அல்லாஹ் தஆலா அப்படி அவர்களுக்கு மத்தியிலே மனது ஒப்புமையும் கொடுத்திருந்தார். இதுபோல நான் ஏற்கனவே சொன்னேன், இரக்கத்திற்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய கிருபையுடையவர், அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இலகிய மனப்பான்மை கொண்டவர், இதெல்லாம் சொன்னேன். சஹாபாக்களுக்கு மத்தியிலும் அதுதான் பேச்சு. அபூபக்கர் என்றால் யாரும் கோபமாகவே பார்த்ததில்லை. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எல்லாரும் சொல்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீரர் என்று. சில பேர் சொன்னார்கள் போரிலே பார்த்தது அலி, அவர் வீரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் சொல்கிறேன் வீரம் என்றால் அபூபக்கரிடமிருந்து தான் படிக்க வேண்டும். நான் வீரத்தினுடைய மொத்தத்தை அபூபக்கரிடமிருந்து தான் பெற்றேன். ஒரு இடத்தில் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்துதான் வீரர் யார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். பத்ர் களம் நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் மலக்குமார்களை கிட்டத்தட்ட 3000-5000 மலக்குமார்களை இறக்கி பத்ர் களத்திலே உதவி செய்தார். சொற்பமான ஒரு 300 சஹாபாக்கள் தானே இருந்தார்கள். எதிரிகள் 1000க்கும் மேலே இருந்தார்களே. அந்த கட்டத்தில் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் மலக்குகளை கொடுத்தான், மலக்குகளின் மூலமாக உதவி செய்தான் என்று படிக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு தூரமான இடத்தில் வந்து நாயகத்தை பார்க்கிறார்கள். பெருமானார் பக்கத்தில் எந்த சஹாபியும் இல்லை. நாயகம் இப்படி தனிமரமாக இருக்கிறார்களே, ஆனால் நாயகத்தை நோக்கி வரக்கூடிய அம்புகள் எல்லாம் கீழே விழுகிறது. எந்த அம்பும் பெருமானாரின் மீது படவில்லை. ஆட்சி
ஆச்சரியம், மலக்காக இருப்பார்களா, வேறு யாராவது இருப்பார்களா? அலியல்லாஹு அன்ஹு போர் புரிந்து கொண்டே கொஞ்சம் யார் என்று பார்க்க வேண்டும் என்று முன்னேறி வரும் பொழுது அங்குதான் பார்த்து கொண்டார்கள். எல்லா பக்கத்திலிருந்தும் சுற்றி வளைத்து கொண்டு பெருமானாரை தொட வேண்டும் என்றால் முதலில் நீ என்னை தொட்டால் தான் சாத்தியமாகும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போர் புரிந்து கொண்டார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள் அலியல்லாஹு அன்ஹு. என்ன ஒரு இவ்வளவு இலகுவான மனப்பான்மையுடையவராக நாம் இவரை பார்த்திருக்கிறோம். இவ்வளவு சக்தி இருக்கிறதா? இப்படியா சுற்றி சுற்றி நாயகத்தை பாதுகாப்பார்? பத்ருக்களம் முடியும் வரை பெருமானாருக்கு தன்னந்தனியாக நின்று பக்கபலமாக இருந்து உதவி செய்தது, நாயகத்தை பாதுகாத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். அவ்வளவு வீரத்திற்கும் இல்லாதவர் என்று கிடையாது, அதற்கும் சொந்தக்காரர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த வரலாற்றை நாம் எடுத்து படிப்போம். அவர்களை போல வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். எல்லா கட்டத்திலும் மென்மையும் இரக்க குணத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தன்மை உடையவர்களாக இருந்தாலும் கூட இதுபோல பல தன்மைகளையும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நம்மால் காண முடிகிறது. எல்லாருக்கும் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. என்னதான் மென்மையுடையவராக இருந்தாலும் கூட தலைமைத்துவத்திற்கு என்று சொன்னால் இவ்வளவு இரக்கம் என்பது சாத்தியப்படாது. ஒரு தலைவர் என்றால், ஒரு தலைமைத்துவத்தில் இருப்பவர் என்றால் வரவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து அனுப்ப முடியாது. அவ்வளவு இரக்கம் உடையவர்களாக இருக்க முடியாது. எல்லா சஹாபாக்களும் அடுத்து தலைமை அபூபக்கர் என்றால் அதை சரியாக உள்வாங்கவில்லை. ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் தானே. அப்படிப்பட்ட அந்த மகனும் கூட தந்தையை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. தொழுவதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தான் வர வேண்டும் என்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில நேரங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்படுத்தி தொழுக வைக்க சொன்னார்கள். அதை பெருமானார் கண்டிக்கிறார்கள். நான் இருந்த காலத்திலேயே எனது வார்த்தைக்கு மாற்றம் செய்கிறீர்களா? இமாம் என்று சொன்னால் நான் சொன்னவர்தான் இந்த இடத்திற்கு வர வேண்டும், அபூபக்கரை முன்னிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். எல்லா சஹாபிகளும் கொஞ்சம் அப்படித்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விளங்கியிருந்தார்கள். ஆனால் இதுவெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் உடைத்து விட்டு அபூபக்கர் தான் தலைமைத்துவத்திற்கு சரியானவர் என்று புரிந்து வைத்தது நாயகம் மட்டும்தான். வேற யாரும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை எல்லாரும் எப்பொழுது கண்களால் கண்டார்கள் என்றால் பெருமானாருடைய வஃபாத்தின் பொழுதுதான் எல்லா சஹாபாக்களுக்கும் மிக துல்லியமாக தெரிந்தது, உமரை விட அபூபக்கர் தான் அந்த இடத்திற்கு தகுதியானவர் என்று. கொஞ்சம் நாம் அந்த வரலாற்றை யோசிக்கலாமே. பெருமானாருடைய மௌத்து சஹாபாக்களுக்கெல்லாம் எப்படி அந்த நிலை இருந்தது? யாரும் யாருடன் பேச தயாரில்லை. சில பேர்கள் முர்த்ததாகி போய்விட்டார்கள். என்ன இஸ்லாம்? நாயகமே இல்லை, இதற்கு மேல் இஸ்லாம் எப்படி நடை போட போகிறது என்று முர்த்ததாகி ஒரு சமூகம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு சமூகம் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லா பக்கத்திலிருந்தும் இஸ்லாம் அடிக்கப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும் எதுவும் பேசுவதற்கு தயார் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார்கள். சொல்ல போனால் நாம் சொல்கிறோமே 4 கலீஃபாக்கள் என்று, அந்த கலீஃபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை எடுத்து சொல்கிறார்கள், யாரும் நாயகம் இறந்து விட்டார் என்று சொன்னார்கள், என்னால் தாங்க முடியவில்லை. சொன்னமை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கம் பெற்று கீழே விழுந்து விட்டார், நாயகம் இறந்து போனார்களா என்று கேட்டு மயங்கியவர் விழிக்கவில்லை. சொன்னமை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரிடத்திலும் எதுவும் பேசவில்லை, பித்து பிடித்தவராக ஆகிவிட்டார். சொந்த மாமனாராச்சு, யாரிடத்திலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு பேசவில்லை. அலி என்று சொன்னாலே வீரத்துக்கு சொந்தக்காரர், எதுவும் பேசவில்லை. எல்லா சஹாபாக்களும் திக்குமுக்கு தெரியாமல் அப்படியே அமர்ந்து விட்டார்கள். எதுவும் யாரிடத்திலும் என்ன வார்த்தையும் பேசுவதற்கே தயாரில்லை. இந்த கட்டத்தில் நாயகத்திற்கு பிறகு எப்படி சமூகத்தை கொண்டு செல்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் என்று ஜீவித்த காலத்திலே சொல்லிவிட்டார்கள். எல்லோருக்கும் ஒரு மன நெருடல் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் தான் இவர் தான் சரியானவர் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எல்லோரும் அப்பதான் புரிந்து கொண்டார்கள். மெம்பருக்குடைய ஏறினார்கள், எல்லாரையும் கூப்பிட்டார்கள். உண்மையில் நாம் சொல்ல போனால் இதையும் சொல்லியாக வேண்டுமே. அலியாக இருக்கட்டும், ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு இருக்கட்டும், அத்தனை பெயர்களை விடவும் நாயகத்தின் மீது அதிகம் பிரியமும் பாசமும் வைத்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான். எல்லோருக்கும் பாசம் இருந்தது. ஆனால் அபூபக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த பாசம் உலகத்தில் எந்த சஹாபியும் அப்படி பிரியப்படவில்லை. எனவே எந்த கட்டத்திலும் நாயகத்தை பாதுகாப்பதற்கு மிக பக்கபலமாக இருந்தவர் அபூபக்கர்
அபூபக்கர் ரலியல்லாஹு உடைந்து போய் விழ வேண்டும் என்றால் அதில் தகுதியானவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் தான் இருக்க முடியும். ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் அதை செய்யவில்லை. மெம்பர் படையில் ஏறிவிட்டார்கள். எல்லா சஹாபியும் கூப்பிட்டார்கள். எல்லோரும் உட்கார்ந்து அமர்ந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை இதுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உஹது போரில் பெருமானாருடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டது, பல்லு உடைந்தது. அப்பொழுது யூதர்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள், நாயகம் மௌத்தாகிவிட்டார் என்று எல்லோரும் பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானார் உயிருடன் இருக்கும் பொழுதே எல்லாருக்கும் மத்தியிலே பெருமானார் இறந்து விட்டார் என்ற செய்தி பரப்பப்பட்டது. அப்பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனம் இறக்கினான். அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்று கேட்டு உஹதில் இறக்கப்பட்ட அந்த வசனத்தை அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு நினைவிட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த ஆயத்தை ஓதினார்கள். அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த தூதரை போல பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே முஹம்மது என்பவர் ரசூல் தான், அவர் அல்லாஹ் கிடையாது, நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா என்பதை படிக்கும் பொழுது எல்லா சஹாபிகளுக்கும் அங்கு அமைதி கிடைத்தது. வேறு யாரும் அந்த இடத்திலிருந்து அந்த ஆயத்தை நினைவுபடுத்தவும் இல்லை, யாருக்கும் அது நினைவு வரவும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த தலைமைத்துவத்தை ஏற்கும் பொழுது அதற்கு பேர் எல்லா சஹாபாக்களும் உண்மையில் பெருமானார் ஜீவித்த காலத்தில் இவரை தலைமைத்துவத்துக்குவாது என்று சொன்னதை அப்படியே நாங்கள் நம்பினோம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல் என்ற அந்த ஆயத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதினார்கள். எல்லா சஹாபாக்களும் அமைதிப்பட்டார்கள். எனவே அந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வரலாற்றை நாம் விளங்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து நமது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய அமல்களும் அவருடைய குடும்பங்களில் அவர்கள் சீர்திருத்திய முறை அனைத்தும் அவருடைய வாழ்க்கையை படித்தால் நமக்கு தெரியும். ஒற்றை ஜும்மாவில் முழுமையாக சொல்வது என்பது சாத்தியப்படாது. அன்றன்ற ஜும்மாக்கள் என்பது நமக்கு ஒரு நினைவு கூறுதல். அதுதான் இஸ்லாமுடைய சட்டங்களும் வரலாற்றும் அநேகமாக இருக்கிறது. ஜும்மாக்களின் வழியாக ஒரு நினைவூட்டல், இந்த சஹாபி இருக்கிறார், அவரை நாம் படிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையை பெற வேண்டும் என்ற ஒரு நினைவூட்டல், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் படித்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்த கட்டமாக அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுவுக்கு ஆட்சியை கொடுக்கும் பொழுதும் பல பேர் பல வாரியாக பேசதான் செய்தார்கள். உமரா கோபத்திற்குரியவராச்சே, உமர் எதை எடுத்தாலும் சட்டென்று செய்து விடுவாரே, உமருடைய கையில் ஆட்சி போனால் எப்படி நாடு தாங்கும், மக்கள் எப்படி நிம்மதியாக இருப்பார்கள், சட்டென்று முடிவெடுப்பவர் உமர். எனவே அவரிடத்தில் நீங்கள் ஆட்சியை கொடுக்க போறீர்களா என்றெல்லாம் கேட்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை கேட்பான், பூமியிலே நீ யாரிடத்தில் ஆட்சி பொறுப்பை கொடுத்து வைத்தாய் என்று கேட்பான். அப்பொழுது நான் இப்படி பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன், பூமியிலே சிறந்தவர் யார் என்று பார்த்து அவரிடத்திலே ஆட்சியை கொடுத்து வருவதற்கு நான் சொன்னேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அத்தனை தகுதிகளுக்கும் உமர் தான் சொந்தக்காரர் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஆட்சியை கொடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய மன்னரையை எல்லா நேரங்களிலும் ஒளிமயமாக ஆக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஜீவித்த காலத்தில் இருந்ததை போலவே அவருடைய வஃபாத்தின் பொழுதும் நாயகத்துடனே ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரசூலுடனே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாகவே அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்கியிருக்கிறான். அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.